பாராளுமன்றத்தில் நம்ம அம்மையார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1943 தந்தை பெரியார் சொன்னார், தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும். எதுக்காக சொன்னாரு? அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். வெறும் தமிழ் மட்டும் படிக்காதீங்க, ஆங்கிலத்தையும் படியுங்கள் என்பதற்காக தந்தை பெரியார் சொன்னது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் மொழி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும். கமலஹாசன் அழகா அல்வா கொடுத்தார். தமிழில் பிச்சை, எந்த மொழியில் எடுக்க வேண்டுமானாலும் பிச்சை எடுக்க ஒரு மொழி தேவை, நீ ஹிந்தியில் பிச்சை எடு அப்படின்னார். அந்த அம்மா ஐயோ, இந்த ஆளு முதல் வார்த்தையில இப்படி நம்மளை பிச்சைக்காரி ஆக்கி விட்டானே. நான் இன்னைக்கு சொல்றேன், சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிச்சை எடுத்து இந்த தமிழ் மொழியை பாதுகாத்து சிவனாண்டி பிச்சாண்டியாக மாறியது இந்த தமிழ் மொழியில் தான். சிவனே வந்து பிச்சை எடுத்து தமிழ் மொழியை பாதுகாத்த வரலாறு உண்டு. தமிழ் மொழி என்ன சாதாரண மொழியா? உண்மையிலே ஆஹா. இன்னொரு தடவை சொன்னேன், ஹிந்தி ஒழிகன்னு சொல்லாத, தமிழ் வாழ்கன்னு சொல்லுங்க. ஆஹா. திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கும் அந்த சிவபெருமானுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடக்கும் பாருங்க. அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சிவாஜி கணேசன். சிவபெருமான் உண்மையிலேயே இப்படி தமிழ் பேசியிருப்பாரா? நமக்கே சந்தேகமா இருக்கும், அப்படி பேசுவார். அந்த நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன் சங்கர பதங்கள் குலம், சங்கரனார் கேத குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? அப்ப அந்த கிழமை, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் தவறு செய்தால் கடவுளையே எதிர்த்து கேட்கின்ற மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்து காட்டிய வீரமிக்க மொழியா தமிழ் மொழி. நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேரு NDA. மோடி பேசுறாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார். In Tamil Nadu we will going to make double engine sarkar. டபுள் இன்ஜின் எங்க பாத்திருக்கீங்க? 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி, அதான் எடப்பாடி பழனிசாமி. அதை டோ பண்ணி ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போகுது, அதான் யாரு? பாஜக. இதுல யாராவது 50 பேர் ஏறி போக முடியுமா? 2 இன்ஜின் தான் இருக்கு, ஆனா 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஜின். மோடியும் எடப்பாடியும் அமைத்திருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் மக்களுக்கு பயன்படாத இன்ஜின். ஆனால் இன்று மகளிர் இலவசமாக விடியல் பயணம் செய்கின்ற அந்த பஸ்ஸில் இருக்கிற உண்மையான என்ஜின் என் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பவர்ஃபுல் என்ஜின். இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவர், ஒரு சின்ன பைக்ல கொண்டு போய் தூங்கிட்டான். அந்த பைய பாக்கெட்ல விசில வச்சுக்கிட்டு நைட்டு 1:30 மணிக்கு அப்படின்னு அடிச்சிருக்கான். பக்கத்து வீட்டுல ஒரு டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு விசில் சத்தம் கேட்டோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பக்கத்துல அவங்க மனைவி படுத்திருந்திருக்கு. குடுமையை பிடிச்சி கியர் போட்டிருக்கேன். அந்த அம்மா எந்திரிச்சு, என்னையா வாங்கிட்டு இருக்காரு? விசில் பஸ் ஓட்டுற மாதிரி நான் எந்திரிச்சிட்டேன். உன் முகரைய நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாரு. எப்ப ஊதுனாலும் வண்டி எடுத்துருக்கேன்.